எப்பவுமே நம்ம டவுனாக இருக்கும்போது நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்ட்டு தான். எஸ், இந்த இடத்துல எம்என் ஃபேன்ஸ்க்கும் விக்கா ஃபேன்ஸ்க்கும் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த ட்ராக் முழுக்க விக்காவை நோக்கி போகிறதுனால விக்கா ஃபேன்ஸ்னு அதனால தான் டைட்டிலில் கொடுத்துருந்தேன். எஸ், விக்கா ஃபேன்ஸ் இன்றைக்கி செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய கோபத்தை டிவி ஆன் பண்ணி பார்க்குறதுல காட்டாதீங்க. அந்த ஒரே ஒரு விஷயம் தான். ஏன்னா நாங்கள் டிவி ஆன் பண்ண மாட்டோம் அப்படின்லாம் சொல்லாதீங்க. 6 o'clock ரெக்கார்ட் படிக்கலாம். இது வரைக்கும் அவங்க கொடுத்த எல்லா ஸ்லாட்லேயுமே எம்என் வந்து ஒரு சாதனை புரிஞ்சிருக்கு. அது புரிஞ்சவங்களுக்கு தெரியும். நல்ல ஒரு டிஆர்பியும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 6:30 4+ எடுத்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஓகே, ஒரு கட்டாயம் ஒரு சில வீக் வந்து டவுன் ஆகுங்க. எப்போ ஏற்பட்ட சீரியலுமே டவுன் ஆகுங்க. நீங்கள் சிறகடிக்க ஆசை எடுத்துங்க, ஐயனார் துணை எடுத்துங்க, அவங்களே லாஸ்ட் 2 வீக் டவுன் தான். ஸோ அது மாதிரி எல்லா இடங்களையும் ஒரு டவுன் அப்படிங்கிறது இருக்கும். அது ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. ஸோ இந்த இடத்துல இருந்து எல்லாருமே ஒன்றிணைஞ்சு டிவியில் பாருங்கள். இவ்வளோ நாள் ஒரு இஷ்யூ இருந்தது. 6:27 சீரியல் லான்ச் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதே தான். இப்போயும் 6:27 முடிஞ்சிடும். ஆனால் 6:30 வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி ரொம்ப முக்கியம். ஸோ 6 to 6:30 என்ன நடந்தாலும் டிவியை ஆன் பண்ணி வச்சுருங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். எனக்கு தெரிஞ்ச ஹாட்ஸ்டார்லேயுமே இன்றைக்கெலாம் வந்து ஒரு 3rd பொசிஷனை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ட்ராக் நல்லா இருக்கணும். எப்பயுமே சொல்கிறது தான். சட்டியில் இருந்தால் தான் என்னமோ சொல்லுவாங்களே ஒரு பழமொழி, அது மாதிரி அங்கே கதை இருந்தால் தான் மக்களையும் பார்க்க சொல்ல முடியும். இப்போ ஒரு நல்ல ஒரு ட்ராக் ரெஃப்ரெஷ் பண்ணி வந்திருக்காங்க. ஸோ இந்த ட்ராக் வந்து நிச்சயமாக வந்து ஒரு நல்ல ஒரு டிஆர்பியை மெயின்டைன் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். 6 o'clock ஃபஸ்ட் நாள்லேருந்தே அந்த பூஸ்டப் அப்படிங்கிறது எதிர்பார்க்குறேன். கொஞ்சம் டஃப்பான டைம் ஸ்லாட் தான். 6 o'clock பொறுத்தவரையிலும் நிறைய பேர் டிவி ஆன் பண்ணவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ட்ராக் தான், ஸ்லாட் தான். ஓகேவா? ஸோ இருந்தாலும் இந்த இடத்துல மீண்டும் உங்களுடைய கோபத்தை ஐயோ இப்படி மாற்றிட்டாங்களே அப்படிங்கிறத இங்கே காட்டாதீங்க. ஏன்னா அவங்க எல்லாத்தோடைய உழைப்பும் இருக்கும். நீங்கள் விக்காவை அவ்வளோ நேசிக்கிறவங்க அதில் விட்டு கொடுத்துறாதீங்க அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் கொடுக்குற ஒரு பதிலடி டிஆர்பியை அதிகமாக காட்டுறது அப்படிங்கிற ஒரு விஷயம். 6 o'clock ஆல்ரெடி 2 below இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல 3 கொடுத்தீங்கன்னா சூப்பரான விஷயம் நிச்சயமாக இப்போ இருக்கிற நிலைமைக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். ஸோ கண்டிப்பாக டிவியில் பாருங்கள். ஆல்ரெடி ஹாட்ஸ்டார்லுமே நல்ல பொசிஷன் வந்திருக்காங்க. இன்றைக்கெலாம் மார்னிங்லாம் 3rd பொசிஷனை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும்போது ஹாப்பியாக இருக்குது. எனிவேஸ், கதை நல்லா கொண்டு வராங்க. இனிமேல் கதை நல்லா இருந்தால் இன்னும் யார்கிட்டையும் நம்ம கேட்கவே வேண்டியதில்லை. ஆட்டோமேட்டிக்காக டிஆர்பி இன்க்ரீஸ் ஆகிடும். புரியுதா? ஸ்டேடியம்.